முக்கணிகள் சாரடித்து முப்பாலில் கலந்து முத்தமிழில் தருகிறேன் பைந்தமிழ் விருந்து. முப்பெரும் தெய்வங்கள் இருபால் ஆசிரியர்கள் ஒற்றை தமிழ் தமிழை வணங்கி என் ஊரை தொடங்குகிறேன். நான் இன்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றி பேச வந்துள்ளேன். மலையை நவிழ்ந்து கடலென விரிந்து காடென பறந்து அரியாய் விழுந்து ஆராயாமல் ஓடும் இயற்கை நம் கொடை. இயற்கை சூழ வாழும் நம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நாம் அனைவரின் பொறுப்பு. பூமியை தோண்டி குழாய் போட்டாச்சு, மலையை குடிந்து வளங்களை எடுத்தாச்சு, மணலை வாரி வீடு கட்டியாச்சு, மரங்களை விட்டு சாலை அமைத்தாச்சு, ஆற்று நீர் சாய்ந்து கொள்ளாச்சு, கடல் நீர் கழிவுநீர் கொட்டியாச்சு, ஓசோன் ஓட்டை வெளியே காற்று மாசுபடுத்தியாச்சு, ஓசோனை கூட விடவில்லை, அதிலே மோட்டை போட்டாச்சு. இனி பாலாக்க ஒன்றும் மிச்சமில்லை பூமியில். சுத்தமுள்ள பூமி சொர்க்கமான பூமி. என் தாத்தா குடிநீட்டை வீட்டு கிணற்றில் பார்த்தார், என்னப்பா தெருக்குழாய் பார்த்தார். நாம் என்று நெகிழி புட்டில் தண்ணீரை வாங்குகிறோம். இப்படியே வளங்களை அளித்தால் நாம் அடுத்த தலைமுறை குடிநீருக்காக நிலவுக்கு தான் செல்ல வேண்டும். சுத்தம் என்பது நம்மில் இருந்து தொடங்க வேண்டும். சுத்தமில்லா வீடு குப்பை வீடு என்பதுபோல் நம் வீட்டை முதல் சுத்தமாக வைக்க வேண்டும். நம் பள்ளியும் நம் தெருவும் நம் ஓரம்